Hi students, 8th standard maths, exercise 3.8, question number 4. கீழ்காணும் புள்ளிகளை ஒரு வரைபடத்தாளில் குறிக்கவும். Plot the following points in a graph sheet. இந்த questionல பாத்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதாவது கோஆர்டினேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃப் ஷீட்ல எப்படி பிளாட் பண்றது அப்படின்றத இதோட சொல்யூஷன்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. இதுல இந்த ஹரிசாண்டல் லைன் x ஆக்சிஸ் எடுத்துக்கணும், அதே போல இந்த வெர்டிகல் லைனை y ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ क्वेश्चनல கொடுத்திருக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த கிராஃப் ஷீட்ல எப்படி பிளாட் பண்றது அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 5,2, அதாவது x வேல்யூ 5, y வேல்யூ 2. ஸோ இந்த 5ம் 2ம் மீட் ஆகக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு 5,2 அப்படின்ற பாயிண்ட் பிளாட் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா -7, -3, அதாவது x வேல்யூ -7, y வேல்யூ -3. ஸோ x ஆக்சிஸ்ல -7 இங்க இருக்குது, y ஆக்சிஸ்ல -3 இங்க இருக்கு. இது ரெண்டும் மீட் ஆகக்கூடிய இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான -7, -3. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா -2, +4. x வேல்யூல -2, y வேல்யூல +4. ஸோ +4 பாத்தீங்கன்னா இங்க இருக்குது y ஆக்சிஸ்ல. ஸோ -2ம் +4ம் மீட் ஆகக்கூடிய பிளேஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ இதுதான் -2, +4. அடுத்தது பாத்தீங்கன்னா -1, -1. x வேல்யூ -1, y வேல்யூ -1. ஸோ இந்த ரெண்டு லைனும் மீட் ஆகக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ இதுதான் -1, -1. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 0, -5. x வேல்யூ 0வா இருக்கு, y வேல்யூ -5 அப்படின்னு இருக்கு. x வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா y ஆக்சிஸ் மேலேயே இருக்கும். ஸோ x வேல்யூ 0, y வேல்யூ -5. அப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் பிளாட் ஆகும். ஸோ திஸ் இஸ் 0, -5. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2, 0. x வேல்யூல +2, y வேல்யூல 0. 0வா இருந்தது அப்படின்னா, அதாவது y வேல்யூ 0வா இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் x ஆக்சிஸ் மேலேயே இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த லைன் மேலேயே இருக்கு 2, 0. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 7, -4. x வேல்யூல +7, y வேல்யூல -4. ஸோ -4 இங்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு லைனும் மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் 7, -4. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா -4, 0. x வேல்யூல -4, y வேல்யூல 0. y வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட் இந்த x ஆக்சிஸ் மேலேயே இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் லை ஆகும் -4, 0. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2, 3. x வேல்யூல 2, y வேல்யூல 3. ஸோ இந்த ரெண்டு லைன் மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ 2, 3 பிளாட் பண்ணியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா 8, -4. x வேல்யூல 8, y வேல்யூல -4. ஸோ y வேல்யூ -4 பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அப்போ 8, -4 பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் 8, -4. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 0, 7. x வேல்யூ 0, y வேல்யூ 7, +7. ஸோ x வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா பாயிண்ட் கண்டிப்பா y ஆக்சிஸ் மேலேயே இருக்கும். ஸோ x வேல்யூ 0, y வேல்யூ +7. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் லை ஆகும். இங்க பாத்தீங்கன்னா 0, 7 பிளாட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா क्वेश्चनல கொடுத்திருந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம பிளாட் பண்ணியாச்சு. That's all.